கருவை கண்டீரையா. கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பண்டிகை காலத்திலே நாம் அவருடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கிறோம். இந்த நாளில் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, மரியாள் அம்மா இருந்த வீட்டுக்குள் யார் வருகிறார்? தேவதூதன் பிரவேசிக்கிறார். இந்த காலை நேரத்திலே நம்முடைய வீட்டுக்கு யார் வரா? தேவதூதர்கள் வராங்களா? ஐயோ, பிசாசு கனவா வருது, சர்ப்பங்களா வர்றாங்க அப்படின்னு அர்த்தம் என்ன? நீங்க கர்த்தரோட இல்ல. அப்போ 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அப்போ இந்த மரியாள் அம்மாவுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க முதல்ல வீட்டுல உட்கார்ற பெண்ணா இருக்காங்க. 2வது தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களா இருக்கிறார்கள். அப்போ கர்த்தரோடு கூட ஒரு மனுஷன் இருந்தான்னா கர்த்தர் அவங்களோட கூட இருப்பார். அப்போ வீட்டிலே உட்கார்ந்து அந்த அம்மா ஜெபிக்கும் பொழுது தேவதூதர் அவர் இருந்த வீட்டிற்குள் பிரவேசிக்கிறார். அல்லேலூயா. அவர் இருந்த வீட்டிற்குள் யார் வருகிறார்? தேவதூதன் வருகிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். மரியாள் அம்மாவுக்கு போன தேவதூதன் நிச்சயமாக நீங்களும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற பிள்ளையா இருந்தா உங்க வீட்டுக்குள்ளும் தேவதூதன் வருவார். வந்து என்ன செய்கிறார்? அந்த அம்மாவிடத்திலே சொல்லுகிறார், கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் யாரோட இருக்காங்க? நம்மளோட தான் இருக்காங்க. எப்படி இருப்பாங்க? நம்ம அவரோடு இருந்தா அவர் நம்மோட இருப்பாங்க, இல்லையா? அப்போ அடுத்தது இவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. தேவதூதன் என்ன சொல்றாரு? கிருபை பெற்றவளே. இந்த கிருபை எங்கிருந்து கிடைக்கும்? எந்த சபைக்கு போனா கிடைக்கும்? எந்த பாஸ்டர்கிட்ட கிடைக்கும்? எங்கேயும் கிடைக்காதுங்க. எங்க தெரியுமா கிடைக்கும்? தேவனுடைய கண்களில இருந்து தான் கிடைக்கும். அதுக்கு ஏதாவது நான் படிச்சிருக்கணுமா கிருபை கிடைக்க அப்படின்னா? கிருபைனா என்னன்னா தகுதியே இல்லாமல் கிடைக்கிற ஈவு. அது ஒரு பாக்கியம். ஒரு கிருபைக்கு ஒரு உதாரணமா சொல்லட்டுங்களா? நம்ம கிட்ட ஒரு 5 ரூபீஸ் காயின் இருக்கு. நம்ம வழியில போயிட்டு இருக்கோம். ஒரு 4 பிச்சைக்காரர்கள் உட்கார்ந்து கேட்கிறாங்க. ஒரே காஸ்டியூம் தான் போட்டிருக்காங்க, ஒரே மாதிரி தான் என்ன பண்றாங்க, ட்ரைனிங் பண்ணி பிச்சை கேட்கிறாங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்க அந்த 5 ரூபீஸ நம்ம யாரோ ஒருத்தருக்கு கொடுப்போம் பாத்தீங்களா? அந்த ஒருத்தர் ஏதாவது ஸ்பெஷாலிட்டிக்காரங்களால இல்ல. ஆனா நம்முடைய கண்களில இந்த மனுஷனுக்கு போடணும்னு நம்ம மனதில் தோன்றுது இல்லையா? அந்த மனுஷனுக்கு போடுறோம் இல்லையா? அது மாதிரி கிருபையும் தகுதியே இல்லாதவர்களுக்கு கடவுள் ஆண்டவருடைய கண்களில் இருந்து இரக்கம் கிடைக்கிறது தான் நமது என்னது கிருபை. ஆண்டவர் சொல்றாரு, கிருபை பெற்றவளே நீ வாழ்க, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்போ ஸ்திரீகளுக்குள்ளே நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு சஞ்சரிக்கும்படியா இருக்க வேண்டும். தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும். நாம் எப்பொழுதும் தேவனோடு கூட இருப்போமானால் தேவதூதன் நம்முடைய வீட்டுக்குள்ளும் வருவார். கால வேளையில நீங்க கூப்பிடலாமா, ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள கூட நீங்க வாங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற பிள்ளையா இருந்தா தேவதூதன் இன்றைக்கும் உங்க வீட்டுக்குள்ளும் நம் வீட்டுக்குள்ளும் வருவது நிச்சயமா இருக்கும். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா.